ஆனால் சார் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு டாக் மட்டும் விடாமுயற்சி பக்கம் வர்றதே இல்லை. அது என்ன காரணம்? குட் பேட் அக்லி எல்லாம் சிலாகிச்சு பேசுகிறாங்க, ஆனால் விடாமுயற்சியை மட்டும் வந்து ரொம்ப மந்தமாகவே பேசிட்டு இல்லை, மந்தமாகவே இருக்குன்னா டிலே தான். அவங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டுருச்சுல. ஒரு படம்னா எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், எவ்வளோ நாளையா வச்சுருப்பீங்க? இப்போ வருதுங்கிறீங்க, அப்போ வருதுங்கிறீங்க, இல்லைன்றீங்க, வருதுன்றீங்க, பொங்கல் ரிலீஸ்ன்றீங்க, பொங்கல் ரிலீஸ் இல்லைன்றீங்க. அந்த படத்தின் மேல் ஒரு 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 ரசிகர்களுக்கே ஒரு வெறுப்பாயிருதுல்ல. இப்போ படம் வந்து போன 2024 சம்மரில் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம் 6 மாதம் ஆயிடுச்சு. பிப்ரவரியோட அந்த படம் முடிச்சிருக்க வேண்டிய படம் இப்படியே தள்ளி 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 போயிடுச்சு. படம் இடையில வந்து ட்ராப் ஆயிடுச்சுன்னாங்க. ஏற்கனவே முதல்ல வேற ஒரு ஹீரோ டேரக்டரை போட்டு பண்ணாங்க. இந்த படம் ஆரம்பிச்சுலேருந்து விடாத முயற்சி இல்லை, விடாத பிரச்சனையாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சின்ன ஒரு தொய்வு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் குட் பேட் அக்லிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்க. ஏன்னா படத்தில் வர்ற டீசரு, போஸ்டரு, அந்த மாசான லுக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது.